இல்ல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவங்களுடைய லாபத்துக்காக மட்டும்தாங்க அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கு கூட்டணி கட்சியின் மீதான லாபம், அங்க இருக்கிறது வெளியில இருந்து வருபவர்கள் மீதான லாபம்னு எதுவுமே கிடையாது. அவங்களோட வியூகம் அவ்வளவுமே. நீங்க வியூக வகுப்பாளர்களை வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிக்கலாம், கட்சியை வடிவமைக்கலாம். நிர்வாகத்தை கொடுக்கறது வியூக வகுப்பாளர்களால முடியாது. தனியார் பள்ளிகளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாதான் அப்ரூவல் நீட்டிப்புங்கிறத குறைச்சாங்க. உண்மையிலே பாராட்டலாம். ஊழலை ஒழிச்சுட்டாங்க. என் பையனுக்கு நான் போன வருஷம் கட்டின பீஸ் தானே கட்டினேன். ஒரு பயனாளியா பாமர மக்களா எனக்கு என்ன நன்மை அதுல நடந்தது நான் நீங்க நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அலை வீசியது. அந்த அலைக்கு மத்தியில 47 சீட் அதிமுக கரை சேர்ந்ததுன்னா தலகர்த்தர்கள் விஐபிகள் தான் பாஸ் ஆயிருக்காங்க. நீங்க கரூர்ல நாளைக்கு நீங்க போய் விஜயபாஸ்கரையும் வைத்துக் கொண்டு அரசியல் செய்யணும். உங்களுக்கு ஜெயிலுக்கு போனாரு மதியழகன், அவரோட ரோல் இனிமேல் அங்க என்ன? 1200 ரோட்ல தானே தோல்வி அடைந்தார் அவரு. அவங்க தான் தொண்டர்கள். இவர்கள் எல்லாம் உங்கள் வெற்றிக்கு பின்பு வந்தவர்கள். இதை அப்படியே நீங்க விராலிமலைக்கு பொருத்தி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இந்த 2 தொகுதி. நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. அப்ப நீங்க அதிகாரமே இல்லாத பெருங்கூட்டத்தை தான் அதிகாரத்துக்குள்ள கொண்டு வரணும். கட்சிக்கு கட்டமைப்பு முக்கியம். கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமா அல்லது எங்கோ இருக்கிற செங்கல்களை பிடிக்க வந்து நட வேண்டும். அரசியல் தெரியாத கூட்டம் சொன்னாலும் திறமையான கூட்டம் தான். 75 ஆண்டுகள் ஆண்ட திமுகவை வீழ்த்த முடியும். அப்ப நீங்க உங்களை எல்லாம் இழுக்கிறீங்கல்ல, இது எங்க போய் நிறுத்தும்னா தாவேக்கால நேற்று வரை ஒரே கோஷ்டி தான், அது விஜய் தான். சொல்றீங்கல்ல சீட்டு ஃபுல்லா தாவேக்காவினருக்கே கொடுத்துருவாங்க, விசிலிக்கே கொடுத்துருவாங்க. அப்ப இந்த இங்க இருந்து சும்மா போனாங்கல்ல, இந்த கோஷ்டி சும்மா இருக்குமா? கிட்டத்தட்ட ஒரு அனுபவத்துல சொல்றேன், இனி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாவேக்கால கோஷ்டி அரசியல் இதுல சிக்கல் யாருக்குன்னா தாவேக்காக்குங்கிறேன். இப்ப வர்றவங்க எல்லாம் ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த ரீஜனல்ல. அப்ப புதிய புதிய பிரச்சனைகள்லாம் இனிதான் உருவாகும். ஒரு அதிமுகவில இருந்து ஒரு சாதி ரீதியிலான வர்க்க ரீதியிலான அரசியல் பண்ணிருக்காங்க. இப்ப இனிமே அந்த பார்வையை தாவேக்கா சுமக்க நேரிடும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவரிடம் தற்போதைய அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வாக தாவேக்காவிலிருந்து தொடர்ந்து அதிமுகவில் முக்கிய புள்ளிகள் இணைந்து வருவது அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் இணையறதுக்காக போயிருக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் தகவலா இருக்கு. நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க, ரவிமரியா போன்றவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. சோ இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கறத தற்போதைய சூழல்ல எப்படி எடுத்துக்கிறது? இப்படியே தொடர்ந்துச்சுன்னா தமிழக அரசியல்ல என்ன பெரிய மாற்றம் நடக்க வாய்ப்பு இருக்கு? இல்ல, கிட்டத்தட்ட அது இரட்டை சிக்கலை ஏற்படுத்தும். ஒன்று அதிமுகவுக்கு முதல் சிக்கல். நீங்க நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அலை வீசியது. அந்த அலைக்கு மத்தியில 47 சீட் அதிமுக கரை சேர்ந்ததுன்னா தலகர்த்தர்கள் விஐபிகள் தான் பாஸ் ஆயிருக்காங்க. நீங்க ஒரு விஜயபாஸ்கர் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விராலிமலை விஜயபாஸ்கர் 60,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறார். கரூர் விஜயபாஸ்கர் அதே மாதிரி. கரூர் விஜயபாஸ்கர்லாம் கரூர் சம்பவம் நடக்குது. மக்கள் ஒன்றுல கரூர் சம்பவத்துல நியாயம் தாவேக்கா பக்கம்னா தாவேக்கா ஜெயிச்சிருக்கணும். அநியாயம் செய்தது திமுக திமுக படுதோல்வி அடைந்திருக்கணும். அல்லது திமுக பக்கம் நியாயம்னா திமுக ஜெயிச்சிருக்கணும். ரெண்டு இல்லாம அந்த மக்கள் பாருங்க அதிமுகவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவ கிட்டத்தட்ட அதாவது தலகர்த்தர்களோட வேல்யூ இதுதான். ஒவ்வொரு ஊர்கள்லயும் ஒவ்வொரு பிராந்தியங்களையும் அவர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், அல்லது வேற ஏதோ விவகாரங்கள் இருக்கலாம், அவைகளோடு ஏற்றுக்கொள்வது. அந்த நீங்க அவர்கள் மீதான விமர்சனங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஏன்னா உங்க மக்களோட நீங்க நம்ம சொல்லலாம், அமலாக்கத்துறை கேஸ் இருக்குங்க, சொத்து குவிப்பு கேஸ் இருக்கு, எது வேணாலும் இருக்கட்டும். என் வீட்டுல ஒரு பால் காய்ச்சலா வந்து நிக்கிறாரு. ஒரு வீட்டுல ஒரு உள்ளூர்ல தொண்டன் வீட்டுல நல்லது கெட்டதுன்னா போய் கலந்துக்கிறாங்களே. ஊர்ல இல்ல, வாரம் ஒரு சனி ஞாயிறுல விடுமுறை எங்கேயோ வெளியில போயிட்டாரு. திங்கக்கிழமை வர்றாரு, வந்த உடனே காலைல இருந்து சாயந்தரம் வரை 60 வீடுகள்ல கலந்துக்கிறாரு. இது களத்துல எந்த அளவுக்கு கை கொடுத்ததுன்னா அது அதிமுக 47 இடங்கள் ஜெயித்ததுல கை கொடுத்தது. பஸ் டைம் எம்எல்ஏஸை விட நீங்க கம்பேரிட்டிவ்லி ஒப்பீட்டு அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தலகர்த்தர்களோட வேல்யூ அதிகம். இதை தாவேக்கா உணர்ந்திருக்கிறது. அவர்கள் ஒன்றுல வரவேற்கிறாங்க. அதுவும் முக்கியமான காரணம். நீங்க யாரும் வராதீங்க, நாங்க சேர்க்க மாட்டோம்னு சொல்லல. வர்றவங்களெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த ஆறு இருக்குல்ல, ஆறு அப்படியே போய் கடல்ல போய் கலக்கும். அது இந்த ஆறு மட்டும்தாங்க என் கூட வரணும், நான் இந்த கடலை எல்லாம் இந்த ஆறுலாம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லாது. அது மாதிரி சமுத்திரம் எல்லாரும் போய் கலந்துக்கலாம். பட் இதுல சிக்கல் யாருக்குன்னா தாவேக்காக்குங்கிறேன். நீங்க கரூர்ல நாளைக்கு நீங்க போய் விஜயபாஸ்கரையும் வைத்துக் கொண்டு அரசியல் செய்யணும். உங்களுக்கு ஜெயிலுக்கு போனாரு மதியழகன், அவரோட ரோல் இனிமேல் அங்க என்ன? 1200 ரோட்ல தானே தோல்வி அடைந்தார் அவரு. நீங்க அந்த மதியழகனோட மனசுல இருந்து பாருங்க. அவங்கதான் தொண்டர்கள். இவர்கள் எல்லாம் உங்கள் வெற்றிக்கு பின்பு வந்தவர்கள். இதை அப்படியே நீங்க விராலிமலைக்கு பொருத்தி பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இந்த 2 தொகுதிகள். விராலிமலையில பாருங்க, நீங்க பர்வேஸை பார்த்து மாப்பிள்ளைங்கிறார், அன்பு மாப்பிள்ளை பர்வேஸ் அப்படிங்கிறார் விஜயபாஸ்கர் அவர்கள். நீங்க அந்த பர்வேஸோட மனநிலையில இருந்து அதை அணுகி பாருங்க. சாதாரண கவுன்சிலர் அவர், பர்வேஸ் கவுன்சிலர் ரசிகர் மன்றத்துல
இன்னைக்கு ஜெயித்த பிறகு மாண்புமிகு முதல்வராக விஜய் மாறிய பின்பு வந்தவர்கள் தான் அதிமுக, திமுக இருந்து போறவங்க எல்லாம். அவங்களாம் அப்படி இல்ல. விஜய் படம் ஒரு டைம்ல ஹிட்டாக கொடுக்கும். ஒரு டைம் ஃபிளாப் ஆயிரும். எங்க ஊர்ல ஒரு சாதாரண விஜய் ரசிகர் இருந்தார். எப்பவும் அவர் வந்து விஜய் ரசிகர் தான். கட்சியில கூட ஏதோ சிறிய பொறுப்பு. அன்னைக்கும் டீ மாஸ்டர், இன்னைக்கும் அவர் டீ மாஸ்டர் தான். டீ தான் ஆத்துறாரு. கில்லி படம் ரிலீஸ் ஆச்சு அப்ப. கில்லி படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க ஊர்ல 100 நாள் ஓடுச்சு. அப்ப பார்த்தா அவர் ஒரு போஸ்ட் ஒட்டியிருந்தார். ஓடாது ஓடாது என ஓலமிட்ட ஓநாய்களுக்கெல்லாம் எங்கள் இளைய தளபதியின் சாட்டையடி இந்த கில்லி. எப்ப நான் சொல்றது வந்து நான் ஸ்கூல் காலேஜ் படிச்ச டைம்ல பார்த்த போஸ்டர். அப்ப இருந்தே இருந்தவங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் பேர் ஒரு அமைச்சரா இருக்காங்க. கொஞ்சம் பேர் சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க. இது தாவேகாவுக்கு தான் பெரிய சிக்கலை தரப்போகுது. ஏன்னா இது நாள் வரை அதுக்கு ஜாதி மத அடையாளம் இல்ல. இப்ப வர்றவங்க எல்லாம் ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்தந்த ரீஜனல்ல. அப்ப புதிய புதிய பிரச்சனைகள்லாம் இனிதான் உருவாகும். நான் களத்தில் பார்த்த அனுபவத்துல சொல்றேன். ஒரு ஒரு அதிமுகவில இருந்து ஒரு இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதி ரீதியிலான வர்க்க ரீதியிலான அரசியல் பண்ணிருக்கிறாங்க. இப்ப இனிமே அந்த பார்வையை தாவேகா சுமக்க நேரிடும். இனிமே ஆமா நிச்சயமாக சுமக்க நேரிடும்ல. நீங்க யாரோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தான உங்களோட மதிப்பீடு வருது. நீங்க இதுவரை அரசியல் தெரியாத அல்லது அரசியல் பழகாத ஒரு பெருங்கூட்டத்தின் தலைமையா இருந்தீங்க. அரசியல் பழகாதன்னு நான் சொல்றதோட அர்த்தம் வந்து அரசியல் செய்ய தெரியாத, அதாவது ஜாதிய ஓட்டு, மத ஓட்டு, இது இந்த கால்குலேஷன்ல ஓட்டு, நீ இவனை ஒதுக்கு, இவனை அரவணைச்சுக்க, அந்த பாலிடிக்ஸ் இதுவரை இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முகம் விஜய் தான். இப்ப நீங்க மாவட்டத்துக்கு மாவட்டம், நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்க வேட்பாளர் விஜய் தானு. 31 தேர்தலில் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்டு சொல்லுங்க. அன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் விஜய்க்கான ஓட்டு தான். நெகட்டிவா இருந்தாலும் விஜய்க்கான ஓட்டு தான். இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் உள்ளூர்ல பாசிட்டிவ் ஓட்டு இருக்கு, நெகட்டிவ் ஓட்டு இருக்கு. அப்ப நீங்க இயல்பாகவே ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிற பொழுது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகும். அதை விட உச்சமாக இவர்களை போன்றவர்களை இணைத்துக் கொள்ளும்போது வெறுப்பு உருவாகுமே. எத்தனை அதிமுக விட்டு பிள்ளைங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. எத்தனை திமுகவினுடைய வாரிசுகள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது அந்த இடத்துல விஜயனுடைய முகமும் பிரபல்யமும் போதுமானதாக இருந்தது. ஆனா இப்ப அடுத்து வரப்போற உள்ளாட்சி தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அடிமட்ட அளவுல உள்ளாட்சி அமைப்புகள்ல தாவேகாவை பலப்படுத்துறதுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு சீனியர் பர்சன்ஸ் மாற்றுக் கட்சியில இருந்தவங்க, முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க, முன்னாள் எம்எல்ஏக்களாக இருந்தவங்க, இல்ல தற்கால எம்எல்ஏக்களாக கூட இருக்கிறவங்க இப்பெல்லாம் இவங்களோட உதவிகள் இனிவரும் காலத்துல தாவேகாவுக்கு தேவைப்படும் இல்லையா? அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இவர்களை விஜயபாஸ்கர் போன்றவர்கள் அதிமுக இருந்து சீனியர் பர்சன்ஸ் வர்றதுன்றது தாவேகாவுக்கு பலம் சேர்க்கும் இல்லையா? நிச்சயமா சேர்க்கும். அதே நேரத்துல அதுல சிக்கல்கள் நான் சொல்றேனே. விஜயபாஸ்கர் விராலிமலை எம்எல்ஏவாக இருக்கும் போதும், முன்னாள் அமைச்சரா இருக்கும் போது பர்வேஸ் ஜெயிக்கிறாரு புதுக்கோட்டை மாநகராட்சியில ஒரு கவுன்சிலரா. அப்ப நீங்க எதுக்கு ஒரு 200 பேரை பனையூருக்கு அழைத்து பாராட்டுறீங்க? தேர்தலுக்கு முன்பு கட்சி ஆரம்பிக்கிற முன்பு 200 இடங்களா 170 நினைக்கிறேன். 170 இடங்கள்ல உள்ளாட்சி மன்ற பிரதிநிதித்துவம் வந்துட்டோன்னு ஏன் பாராட்டுறீங்க? அப்ப இன்னைக்கு அதிமுக கூடிய முன்னாள் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், முன்னாள் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ எல்லாரும் வர்றாங்கன்னா உங்க தொண்டர்களுக்கு எங்க இருக்கு சீட்டு? எங்க நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. அப்ப நீங்க அதிகாரமே இல்லாத பெருங்கூட்டத்தை தான் அதிகாரத்துக்குள்ள கொண்டு வரணும். கட்சிக்கு கட்டமைப்பு முக்கியம். அதுல எந்த மாற்று கருத்தும் சொல்லல. கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமா அல்லது எங்கோ இருக்கிற செங்கல்களை பிடிங்கி வந்து நட வேண்டுமா? நீங்க உங்ககிட்ட ஆட்சி இருக்கு, உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, திறமையான இளைஞர்கள் கூட்டம் இருக்காங்க. அது திறமையான கூட்டம் தான் நான் சொல்றேன். அரசியல் தெரியாத கூட்டம்னு சொன்னாலும் திறமையான கூட்டம் தான். 75 ஆண்டுகள் ஆண்ட திமுகவை வீழ்த்த முடியுது. 30 ஆண்டுகளுக்கு மேல ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திமுகவை செயலற்று போக வைக்க முடியுது. அப்ப நீங்க உங்களெல்லாம் இழுக்கிறீங்கல்ல, இது எங்க போய் நிறுத்தும்னா, நாளைக்கு இவங்களுக்காக களத்துல ஒர்க் பண்ணாங்கல்ல, உள்ளாட்சி மன்றத்துல இடம் வருமே, விஜயபாஸ்கரை நம்பி 1000 பேர் வந்தாங்க, 10,000 பேர் வந்தாங்கன்னு சொல்றோமே, அதுல எத்தனை பேர் ஒன்றிய கவுன்சிலர் சீட்டு கேட்பாங்க? எத்தனை பேர் ஊராட்சி தலைவர்ல நான் நிக்கிறேன்னு சொல்லுவாங்க? எத்தனை பேர் மாவட்ட பஞ்சாயத்துல, ஒரு மாவட்டத்துல மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலரே 10, 12 தான் இருக்கும். அந்த 12 பேர் சேர்ந்து ஒரு மாவட்ட பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதுல அதிமுக வரவுகளுக்கும் திமுக வரவுகளுக்கும் கொடுத்துட்டா விஜய் ரசிகர்கள் எங்க இருப்பாங்க? அப்ப ஆட்சிங்கிறது ஒரு பெரிய பிம்பம், உச்சம். அது விஜய் அவர்கள் வந்துட்டாரு. அப்ப நீங்க எளியவர்கள் கைகள்ல அதிகாரம் போனாதான், நீங்க சொல்றீங்கல்ல எல்லாவற்றிலும் வெளிப்படைத்தன்மை, திறந்த மனதோடு செயல்படுவோம். நம்ம வந்து டெண்டரை ஒழிச்சிட்டோம், ஊழலை ஒழிச்சிட்டோம். யாரு? குட்கா வழக்கில் கைது செய்யப்படுகிற அளவுக்கு சூழல் போன அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குரிய விஜயபாஸ்கர் அவர்கள் நில அபகரிப்பு வழக்குல கிட்டத்தட்ட திருச்சூர்ல போய் கைது செஞ்சாங்க. தமிழ்நாட்டுல கூட இல்ல, திருச்சூர்ல போய் கைது செஞ்சாங்க கரூர் விஜயபாஸ்கர் அவர்களை. அவன் நீங்க அரசியல்ல வந்து வாய்ப்பு கிடைக்காத வரை எல்லாரும் நல்லவங்க தான் ப்ரோ. வாய்ப்பு கிடைக்கணும். இந்த முறையில திருடலாம், இதுல வாய்ப்பு கிடைக்கணும். இன்னொன்னு கேட்கிறேன், இந்த ஆட்சியில இதை ஒழிச்சாங்க, உள்ளபடியே பாராட்டுறேன். தனியார் பள்ளிகளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தாதான் அப்ரூவல் நீட்டிப்புங்கிறத குறைச்சாங்க. உண்மையிலே பாராட்டலாம். ஊழலை ஒழிச்சுட்டாங்க. என் பையனுக்கு நான் போன வருஷம் கட்டின பீஸ் தானே கட்டினேன். எனக்கு என்ன நன்மை? ஒரு பயனாளியா பாமர மக்களா எனக்கு என்ன நன்மை அதுல நடந்ததுன்னு நான் கேட்கிறேன். மின்வாரிய ஊழல் பட்டியல் வெளியிட்டீங்க.
வெள்ளை அறிக்கை வெளியிட்டீங்க. ஈபி கட்டணம் இந்த ஆண்டு கூடாது. அது சொல்லிட்டாரு அவரு. மின் வாரியம் கூடாது அப்படின்ட்டு. 200 யூனிட் இலவச மின்சாரம் மே 10ஆம் தேதிக்கு பின்னாடி தான் செல்லுன்னு அறிக்கை வருது. அப்ப நீங்க ஒவ்வொன்றிலும் முதல்ல ஆட்சி நிர்வாகத்தை ஸ்டடி பண்ணணும், சரி பண்ணணும். இந்த நேரத்துல நீங்க உள்ளாட்சி தேர்தலை கணக்கு வைத்து ஏங்க திமுக ஆட்சி அதிகாரத்துல தானங்க இருந்துச்சு. உள்ளாட்சி தேர்தல் பதவி காலம் முடிஞ்சு 1.5 ஆண்டுகள் ஏன் தேர்தல் நடத்தல? அவர்களுக்கு ஒருவேளை அச்சமா கூட இருக்கலாம். நீங்க 8 7 உங்க சென்னை போன்ற பெருநகரங்கள், மாநகராட்சிகள்ல தான் இன்னும் பதவி காலம் முடியல. இதுல பெரும்பான்மையான கிராம ஊராட்சிகள், நகராட்சிகள் ஒரு போர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே பதவி காலம் முடிஞ்சு 1.5 ஆண்டுகள் ஆயிருச்சு. அவங்க எலெக்ஷன் நடத்தலையே. அப்ப நீங்க அந்த விரைவுல காட்டக்கூடியத இப்போ இந்த உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்க்காக இந்த பிளான்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்ற போது கூட இப்போ ஒரு தகவல் ஒன்று சில நாட்கள் முன்னதாக வந்தது. இந்த முன்னதாக ஒரு 4 எம்எல்ஏக்கள் அதிமுகல இருந்து போய் ஜாயின் பண்ணாங்க. ஆனா கள நிலவரம் எடுத்து பார்க்கும் பொழுது அவங்க வந்து கட்சி தாவி இருக்கிறதுனாலயோ என்னவோ லைக் அவங்களுக்கு வந்து அவங்கவங்க தொகுதிகள்ல வந்து ஒரு நெகட்டிவ் மனநிலை இருக்கு மக்களுக்கு. சோ அதனால திரும்ப அவங்களுக்கு அதுக்கு அந்த தொகுதிகள்ல சீட் வழங்கப்படாதுன்ற மாதிரி தெரியுது. அதுக்கு பதிலா அவங்களுக்கு கட்சியில ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கலாம். தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கு அந்த தொகுதிகள்ல ஆ, ஆ, வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தினால அவங்களுமே அதிருப்தியில இருக்கிறாங்க போன 4 பேரும் அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிய தாவேகா கையில எடுக்காதா? இல்ல எடுக்காதுன்னு சொல்லிட முடியுமா? இல்ல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவங்களுடைய லாபத்துக்காக மட்டும்தாங்க அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கு கூட்டணி கட்சியின் மீதான லாபம், அங்க இருக்கிற வெளியில இருந்து வருபவர்கள் மீதான லாபம்னு எதுவுமே கிடையாது. நான் அதானே சொல்றேன். நீங்க போன சட்டமன்ற தேர்தல்ல அவர்கள் சந்திக்கிற பொழுது சிபிஐ விசாரணை டெல்லிக்கு போயிட்டு வராரு. பாருங்க பிஜேபியோட போயிருவார், பிஜேபியோட போயிருவாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர் பிஜேபியோட போல. இதோ பாருங்க அவர் வந்து கூட்டணியே இல்லாம தனியா நிக்கிறாருங்க. தேர்தலுக்கு அப்புறம் திமுகவை தனிமைப்படுத்திட்டாரு. அவங்களோட வியூகம் அவ்வளவுமே. நீங்க வந்து இவர்கள் எல்லாம் கள அரசியல் அனுபவம் கொண்டவர்கள். நீங்க வியூக வகுப்பாளர்களை வைத்துக் கொண்டு ஆட்சியை பிடிக்கலாம். கட்சியை வடிவமைக்கலாம். நிர்வாகத்தை கொடுக்கிறது வியூக வகுப்பாளர்களால முடியாது. அப்ப நீங்க நிர்வாகத்துல கவனம் செலுத்தணுங்கிற நீங்க இப்ப கேட்ட மாதிரி 4 எம்எல்ஏக்கள் அதிருப்தியில இருக்காங்க. ஏற்கனவே ராஜினாமா செய்தவர்கள். அவங்க பொதுவெளியில பேசலையே இன்னும். பொதுவெளியில எதுவுமே பேச மாட்றாங்களே. எங்களுக்கு அதிருப்தி இல்ல எதுவுமே பேச அவங்க பொதுக்குழு இன்னமும் போடணும். இல்ல அவங்க இன்னமும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு அப்புறமா அவங்க வேணா அவங்களுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப சொல்வதன் போலவே இந்த செய்தி வந்தது போலவே அங்க வேறு வேட்பாளர்கள் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா, அப்ப இவங்க வந்து அப்ப அதிருப்திகளை வெளிப்படுத்தலாம். ஏன்னா அதுவரைக்கும் இவங்க முயற்சி செய்யலாம். இந்த கேள்வி நான் எதுக்காக வச்சேன் அப்படின்னா, நீங்க சொல்வது போல இப்ப புதிதாக வந்த விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் இப்ப அவங்க கூட சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள் அதிமுகவில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப வாய்ப்பு குடுப்பாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற தாவேகாவினர் காலங்காலமா உழைச்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படி. அப்ப இங்க தாவேகாவுடைய தலைமை வந்தவர்களுக்கு தேர்தல்கள்ல வாய்ப்பு குடுக்காம, தாவேகாக்காரங்களுக்கு தான் வாய்ப்பு குடுக்கிற முடிவு நோக்கி தான் தாவேகா நகருதோ! அதனால தான் இந்த இல்ல மாதிரியான ஒரு செய்தி வருதோன்னு நான் கேட்கிறேன். இல்ல அப்படி வந்து முழுக்க அப்படி நகர முடியாது. நீங்க உள்ளிருந்து வீழ்த்தும் பகைம்பாங்க இலக்கியத்துல. வெளியில இருக்கிற பகைய ஈஸியா வீழ்த்திறலாம். நீங்க உள்ளிருந்து வீழ்த்தும் பகைய வீழ்த்த முடியாது. அத வந்து எதிர்கொள்ளவே முடியாது. எடப்பாடி அத எதிர்கொண்டார்ல. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு 10 தோல்வி என்னதான் நம்ம பேசினாலும், உள்ளிருந்து வீழ்த்தும் பகை. எப்பவுமே பார்த்தா கட்சிக்குள்ள ஒரு சண்டை, ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கும். நான் கள அனுபவத்த தொடர்ச்சியாக பார்த்து கிட்டத்தட்ட ஒரு அனுபவத்துல சொல்றேன். இனி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாவேக்கால கோஷ்டி அரசியல் இருக்கும். ஓ! தாவேக்கால நேற்று வரை ஒரே கோஷ்டி தான். அது விஜய் தான். ம். ஒரே கோஷ்டி தான். அவர்களுக்கு அண்ணன் ஒருவர் தான். அவர் விஜய் தான். ஆனா இனிமேல் இப்ப திமுக, அதிமுக இருந்து போறாங்களா அதான் நான் சொல்ல வரேன். நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, சீட்டு ஃபுல்லா தாவேக்காவினருக்கே குடுத்துருவாங்க. விசிலிக்கே குடுத்துருவாங்க. அப்ப இங்க இருந்து சும்மா போனாங்கல்ல. இந்த கோஷ்டி சும்மா இருக்குமா? நான் இன்னொரு கேள்வி ம். கேட்கிறேன். விராலிமலையில மட்டும் விஜயபாஸ்கர் ஏன் ஜெயிக்கிறார்? புதுக்கோட்டை மாவட்டத்துல பூரா ஏன் தோக்குது? கரூர்ல ஃபுல்லா தோக்குறாங்க. ஏன் வந்து கரூர் சட்டமன்ற தொகுதியில மட்டும் அவர் ஜெயிக்கிறார்? அப்ப அது ஒரு லாபி இருக்குங்கிறேன் நான். அது யார் செய்தாலும் லாபி இருக்காது. திமுகலயும் நடக்கும், அதிமுகலயும் நடக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே, அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதி. அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் ஜெயிக்கிறார். அவர் மாவட்ட செயலா இருக்கிற பகுதியில. 2 தாவேக்கா ஜெயிக்குது. அப்ப தனக்குன்னு ஒரு எஃபெக்ட் போடுவாங்க. தன்னோட கூட்டணி கட்சி அல்லது தன்னுடைய கட்சியிலே இருக்கக்கூடிய இன்னொரு நபர்னா ஒரு எஃபெக்ட் போடுவாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கேயோட வழக்கம். தாவேக்காக்கு அது கிடையாது. அவங்க ரசிகர்கள். விஜய்க்காக விசில்ன்னு பார்த்தா குத்துவாங்க. இப்ப ஒரு புதிதாக உருவாகியிருக்கிற ஒரு கோஷ்டி அரசியல். ஒரு போட்டி வேட்பாளரை விட்டா, நீங்க மறைமுகமா வேலை செய்தா, இங்க இருந்து வெளியில போனவர்ல ஒரு பெரிய முன்னாள் அமைச்சர் தான் மீண்டும் உள்ள போக முடியாது. அவரோட ஆதரவாளர் அவர் கட்டுப்பாட்டுல நிப்பாருன்னு எப்படி சொல்லுவீங்க? அவனுக்கு உள்ளாட்சி தேர்தல் தான் இலக்கு. இவருக்கு எப்படி எம்எல்ஏ எலெக்ஷன் இலக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகல இருந்து இங்க நகர்ந்து போயிருக்கவங்க, அவங்க தோல்வி அடைஞ்சதுனால வர்றாங்க. இதே உங்களுக்கு எண்ணிக்கை சரியாக இருந்து மெஜாரிட்டியா இருந்தா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப இவர்கள் தோல்வி அடைஞ்சுட்டாங்க வர்றாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த அமைச்சருக்கு தான் இலக்கு மீண்டும் அமைச்சர்.
அவர் கூட வந்திருக்காருல ஒரு ஒன்றிய செயலாளர். அவருக்கு இலக்கு அதிகபட்சம் அந்த நகர சபையா இருக்கும். இன்னொரு ஒன்றிய செயலாளருக்கு அதிகபட்ச இலக்கு பேரூராட்சி தலைவரா இருக்கும். சீட்டு கிடைக்கணும்னா அவர் அடுத்த 5 வருஷம் எப்படி காத்திருப்பாரு? அவர் என்ன பண்ணுவாரு? சுயேட்சையா நிப்பார். அவருக்கு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பின்னால் இருந்து ஆதரவு தருவாங்க. அரசியல்ல இதெல்லாம் நடக்கும். அப்ப தாவேக்கா வந்து ஆட்களை இணைத்துக் கொள்ள நீங்க வந்து ஒரு ஓவர்லோட் அடிச்சு பஸ்ல போனா என்ன ஆகுமோ, அந்த ஆபத்து அதுக்கு இருக்கு. அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இங்க விஜயால் ஈர்க்கப்பட்டு விஜய் ரசிகரா வர்றவங்க எவ்வளவு வந்தாலும் தாங்கும். ம். இங்க ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்தவர்களை நீங்கள் அழைத்து வருகிற பொழுது, அது வந்து ஒரு கோஷ்டி அரசியலை தான் உருவாக்கும். ம். ஓகேங்க சார். பார்க்கலாம் பொறுத்திருந்து அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்கள பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். நம்ம